Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான வெண்டைக்காய் மசாலா. தாபா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பிந்தி மசாலா. இது ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. நம்ம டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துல பண்ணிடலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். வெண்டைக்காயில ஒரு அருமையான ஒரு ரெசிபி இது. மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி, ரோட்டி, ரைஸோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். ஈவன் புதுசா சமைக்க பழகிறவங்க கூட இந்த ரெசிபியை ஈஸியா ஜம்முன்னு செஞ்சிடலாம். ஸோ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதை நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு தான் கட் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு க்ளீனான கிளாத் வச்சு இந்த வெண்டைக்காய்களை நல்லா ஈரம் போக தொடச்சிக்கிறேன். இப்படி நம்ம தொடச்சிட்டு கட் பண்ணும்போது தான் வெண்டைக்காய் வலுவலுன்னு போகாமல் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு நல்ல ஈரம் போக துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் தான் கட் பண்ணணும். பாருங்கள், நான் துணி வச்சு எல்லாம் தொடச்சி வச்சாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு அந்த காம்பு பகுதியும் மேலே இந்த பகுதியும் நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ வெண்டைக்காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த வெண்டைக்காய்களை எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற வெண்டைக்காய்களை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். நல்ல ஒரு 6-7 நிமிஷத்துக்கு வதக்கி விடுவோம். இந்த வெண்டைக்காய்கள் இந்த எண்ணெயிலேயே வதங்கி ஒரு 60-70% வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிரேவியில் வேக விடணும். அப்போ தான் வெண்டைக்காய் வலுவலுன்னு ஆகாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குங்க. ஓவர் குக்கும் ஆகாது. ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு 6-7 நிமிஷம் வதக்கி எடுத்துருவாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. நல்லா அது வறுப்பட்டது தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். பாருங்கள், வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. ஒரு 60%க்கு மேலே இது வதங்கியே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வெண்டைக்காயெல்லாம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய்கள் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கிரேவியை தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், கூடவே பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு, நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம். கடலை மாவை இப்படி வெங்காயத்தோட எண்ணெயில் சேர்த்து வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கடலை மாவு சேர்க்கிறதால கிரேவி நல்லா திக்காகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடும் இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடலை மாவு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்படி அரைச்சி சேர்க்கும்போது தக்காளி குயிக்காக வதங்கிடும். கிரேவியும் நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக நல்ல குவான்டிட்டியில் கிடைக்கும். நல்லா அரைச்சி தக்காளியை வதக்கியாச்சு. தக்காளி இங்கே பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்குறோம். ஸோ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இது கலருக்காக, இதில் பெருசாக காரம் இருக்காது. நல்ல காரமான மிளகாய் பொடி 1 டீஸ்பூன். அடுத்ததாக மல்லிப்பொடி 1 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம்.
நல்ல ஒரு கொதிச்சு வரட்டும். நல்லா அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போய் கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் அதிகம் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் சேர்க்கும்போது இந்த கிரேவி நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். நம்ம இங்கே தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிந்தி மசாலா வெண்டைக்காய் மசாலா செஞ்சிட்ருக்குறோம். ஸோ இந்த தயிரெல்லாம் அங்கே மெயினான இன்க்ரீடியண்ட்டுங்க. நல்லா தயிர் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ அகைன் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுடலாம். கிரேவி ரொம்ப சலசலன்னு தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கங்க. கிரேவி நல்ல ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வதக்கி ரெடியாக வச்சுருக்கிற வெண்டைக்காய்களை சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மிஸ் பண்ணாமல் உப்பு சேர்த்துருவோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த கடாய்க்கான மூடியை போட்டு விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஸ்டவ் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி தூவிக்கிறேன். அடுத்ததாக காய்ந்த வெந்தயக்கீரை கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்சு சேர்த்துடலாம். ஃபைனலாக கரம் மசாலாவும் கசூரி மேத்தியும் சேர்க்கிறது நார்த் இண்டியன் கிரேவிக்கான ஸ்பெஷல் டச்சுங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அகைன் மூடியை போட்டு விட்டு மூடி வச்சு ஜஸ்ட் ஒரு 1-2 நிமிஷம் சிம்மில் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிந்தி மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த சுவையான வெண்டைக்காய் மசாலாவை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். சப்பாத்தி, ரோட்டி, பூரியோட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்தோடவும் நம்ம சாப்பிடலாம், தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.